வணக்கம். இன்றைக்கு என்ன தகவல் பார்க்க போறோம்னா, குரு பெயர்ச்சி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குருவானவர் பெயர்ச்சி ஆகிறார். ஒரு ராசி 30 டிகிரியில பயணப்படுவார் ஒரு வருடம் முழுவதும். அப்படி பயணப்படக்கூடிய குருவானவர் கோச்சாரத்தில் குரு பயணம் பண்ற காலத்தை எதற்கு ஜோதிடத்தில் பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு ஜாதகனுடைய வயதை கண்டுபிடிப்பதற்கும் குரு எடுத்துப்பாங்க. அந்த வயதுக்கு ஏற்றார் போல் அந்த ஜாதகனுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத குரு இப்ப எங்க பயணப்படுறாரு அப்படின்றதுக்காக அந்த குரு பெயர்ச்சியை பார்ப்பாங்க. முக்கியமாக ஜாதகருடைய பிறக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு குருவானவர் எங்க இருக்கிறாரு, குரு பயணப்படும் ராசியில அந்த ஜாதகருக்கு என்ன கிரகம் அமர்ந்திருக்குது அப்படின்றது தான் 90% விழுக்காடு குருவினுடைய பலன்கள் வழங்கும். பொதுவாக ஒரு ராசியில 75 கோடி பேர் இருப்பாங்க. 75 கோடி பேருக்கும் பலன்களை நல்குமா அப்படின்னு பார்த்தோம்னா 75 கோடி பேருக்கும் பலன்களை நல்காது. இப்போ கடக ராசியில இருக்கிற ஜாதகர்கள் இருப்பாங்கல்ல, இப்ப கடகத்தை ராசியாக கொண்டவர்கள், அதுல சந்திரன் இருக்கும் அவங்க பிறக்கும் பொழுது, அதனால கடக ராசி. இந்த கடக ராசியில குரு இப்ப பெயர்ச்சி ஆகிறார். இந்த கடக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, கடகத்திலேயே சந்திரன் இருப்பார். இந்த கடகத்துல சந்திரன் எந்த டிகிரியில இருக்காரு, புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறாரா, பூசம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறாரா, பூசம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறாரா, பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறாரா, ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்கள் கொண்ட கடகராசியில எந்த பாதத்துல அந்த சந்திரன் இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பயணப்படணும். அந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்ப என்ன தசா பயணம் பண்ணுது அப்படின்றத பார்க்கணும். அந்த தசாநாதன் இந்த கடகராசிக்கு சம்பந்தம் வருதான் அப்படின்னு பயணம் பண்ணணும், பார்க்கப்பட வேண்டும். அந்த கடகராசியில இருக்கக்கூடிய அந்த ஜாதகருக்கு குருவானவர் அவருடைய பிறப்பு ஜாதகத்துல எப்படி இருக்கிறாருன்றத பார்க்கணும். இவ்வளவு விஷயங்களை பார்த்தாதான் அந்த ஜாதகருக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவா எடுத்து சொல்ல முடியும். பொதுவா பலன்கள் சொல்லும் போது கடகராசிக்கு கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு தொடும் பொழுது சுப பலன்களை வழங்கும், பயணங்களை கொடுக்கும், பயண அசதிகளை கொடுக்கும். குருவானவர் பணம், சந்திரன் என்பவர் பயணம், சந்திரன் என்பவர் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள், சந்திரன் என்பவர் நிலையற்றவர், சபல குணத்தை கொண்டவர். இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு குருவினுடைய தன்மையில பொருத்தி பார்க்கும்போது அந்த ஜாதகருக்கு அந்த பலன்கள் நல்கும். இப்ப கடகராசியில இருக்கக்கூடிய திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் சொல்லிட்டு பொதுவான கருத்தை சொல்லி வச்சிருக்காங்க. இந்த சந்திரன் மீது குரு பயணம் பண்ணும்போது பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க. பணத்தை செலவு பண்ணி கடனாளியாக மாறுவார்கள். அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. அப்ப கடகத்துல குரு வந்துட்டுன்னா அந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றது பொதுவான பலன்களை சொல்லும் பட்சத்துல கண்டிப்பாக அது தவறா போயிடும். அதுவே உங்களுடைய ஜாதகத்துல இப்ப எல்லாருக்கும் ஜாதகம் புரியுமா, எல்லாருக்கும் ஜாதகம் தெரியுமா அப்படின்றத விட இப்போ யூடியூப், நிறைய புத்தகங்கள், நிறைய தன்னுடைய வாழ்க்கையினுடைய வழிப்பயணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோதிடத்தை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவர்களுக்கு எல்லாருக்குமே இது ஓரளவு புரியும். கடகத்திலிருந்து 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி, அதிலிருந்து 7ஆம் இடம், அதாவது கடகத்திலிருந்து 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசி, கடகத்திலிருந்து 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசி, இவர்களுடைய தொடர்புல இப்ப பார்வை குருவானவருக்கு பதியும். அதுவே கடகத்துல ஒருத்தவங்களுக்கு இப்போ சுக்கிரன் இருக்கு, கடக விருச்சிகத்துல சுக்கிரன் இருக்கு, மீனத்துல சுக்கிரன் இருக்கு,
மகரத்துல சுக்கிரன் இருக்குன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து திருமணம் ஆகும். அந்த சுக்கிரனை வந்து குரு தொடப் போகின்றார். அந்த ஜாதகருக்கு சுக்கிரன் சுபமாக இருக்கும் பட்சத்துல அந்த ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ கண்டிப்பாக திருமணத்துக்கு உண்டான காலங்கள் இப்ப பிறந்துருச்சுன்னு அர்த்தம். இதே கடகத்துல சனி இருக்கு, கடகத்துல குரு இறங்குறாரு, கடகத்திலிருந்து 5ஆம் இடம் விருச்சகத்துல சனி இருக்கு, கடகத்திலிருந்து 7ஆம் இடம் மகரத்துல சனி இருக்கு, கடகத்திலிருந்து மீனத்துல சனி இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து குரு பகவானுடைய தொடர்பு வரும். கோச்சாரத்துல இறங்கும் போது அவருடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல உங்களுடைய ஜாதகத்துல இருந்ததுன்னா தொழிலில் மேம்பாடு ஏற்படும், தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை உண்டு பண்ணும். இப்ப சுக்கிரன் இருந்தா திருமணம் செய்து வைக்கும் சொன்னோம்ல, அப்ப சனி இருந்ததுன்னா என்ன பண்ணும், தொழில் கிடைக்காதவங்களுக்கு தொழில் உற்பத்தி ஆகும், உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகத்தை கொடுக்கும். இந்த இடத்துல எல்லாம் குரு பகவானுடைய கோச்சாரத்துல தொடர்பு வரும்போது அந்த கோச்சார குருவானவர் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சனி கடகத்துல இருக்கணும், விருச்சகத்துல இருக்கணும், மகரத்துல இருக்கணும், மீனத்துல இருக்கணும். அதுவே இப்ப பிறப்பு ஜாதகத்துல கடகத்துல செவ்வாய், விருச்சிகத்துல செவ்வாய், மகரத்துல செவ்வாய், மீனத்துல செவ்வாய் இருந்ததுன்னு வச்சுங்களேன், வீடு கட்டி கொடுத்துனம் போவாங்க, வீடு வாங்குவாங்க, கட்டின வீடு வாங்குவாங்க, நிலம் வாங்குவாங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க. செவ்வாய் என்றால் விவசாயம் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் வாங்குவாங்க. அது உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அப்போ உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல கடகத்துல செவ்வாய், விருச்சிகத்துல செவ்வாய், மகரத்துல செவ்வாய், மீனத்துல செவ்வாய் இருக்க பிறந்தவர்கள் இது எல்லாமே குரு தொடர்பு வரும் பட்சத்துல இந்த கிரகங்களை தொடர்பு வரும்போது அந்த செயல்பாடுகள் வந்து நான் சொல்றது ஒரு ராசிக்கு 75 கோடி பேர். இப்போ எத்தனை ராசியை பார்க்குறோம், கடக ராசியை பார்க்குறோம், விருச்சிக ராசியை பார்க்குறோம், மகர ராசியை பார்க்குறோம், மீன ராசியை பார்க்குறோம். 475 300 கோடி பேருக்கு இது வந்து சரியா பொருந்தும், 100% பொருந்தும். அதுலேயும் இன்னும் தீர்க்கமாக சரியாக பொருந்துறதுக்கு அவர்களுக்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய தசாபுத்தி காலங்கள் பயணம் பண்ணிச்சுன்னா 100% எழுதி கொடுத்தெல்லாம் நம்ம சொன்னது எல்லாம் நடக்கும். இப்போ அதே இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு, கேது இருக்கிறவங்களுக்கு சில பல பயத்தை கொடுக்கும். ஏன்னா குரு ஜாதகர், அதாவது நல்ல சுபகிரகம் வந்து இறங்கும்போது அந்த ராகு மீது பயணம் பண்ணும்போது மிகப்பெரிய பலனை வந்து வாரி வழங்குவார். ராகு இருந்தார்னா கடகத்துல ராகு, வெச்சகத்துல ராகு, மகரத்துல ராகு, மீனத்துல ராகு இருந்ததுன்னா குரு ராகு குரு சண்டால யோகம் சொல்லுவாங்க. அந்த ராகுவோட தன்மையில வந்து உங்க பிறப்பு ஜாதகத்துல நல்லா இருந்துச்சுன்னா மிகப்பெரிய பணத்தை பார்க்கக்கூடிய ஜாதகராக ஜாதகியாக நீங்க திகழ்வீர்கள். அதுவே கேதுவாக இருந்தால் ஆன்மீக பயணங்கள், ஞானங்கள் மேம்படும், மருந்து மருத்துவம் சிகிச்சைகள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடைபெறும். இந்த குரு பெயர்ச்சி எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி குரு பெயர்ச்சியினுடைய பலன்கள் யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பிறப்பு ஜாதகத்துல கடகத்துல என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்க, விருச்சிகத்துல உங்க ஜாதகத்துல என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்க, மகரத்துல உங்க ஜாதகத்துல என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்க, மீனத்துல உங்க ஜாதகத்துல என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்க. அந்த கிரகத்தை இந்த கோச்சார குருவானவர் தொடர்பு பெறும்போது உங்களுடைய தசாபுத்தி காலங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்துல என்ன பயணம் பண்ணுது, நீங்க எதற்காக நீங்க இப்ப பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க, திருமணத்துல பயணம் பண்றீங்களா, இல்ல வாழ்க்கையினுடைய உத்தியோகம் தொழில பயணம் பண்றீங்களா, இல்ல முதுமை காலத்துல பயணம் பண்றீங்களா, இல்ல இளமை காலத்துல படிக்கும் காலத்தை பயணம் பண்றீங்களா அப்படின்ற காலத்தை பாருங்க. அந்த அமைப்புல வந்து உங்களுடைய பலன்கள் வந்து இது வந்து அப்படியே கனகச்சிதமா வந்து உட்காரும். அதை விட்டுட்டு பொதுவான பலன்களை சொல்லும் பட்சத்துல பொதுவான பலன்கள் ஒருபோதும் உங்களுக்கு பயன்படாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இப்ப கடகத்துல குரு வந்துடுச்சுன்னா எனக்கு திருமணத்துக்கு உண்டான அமைப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய பேர்.
அந்த கடகத்துல வந்த உங்களுடைய ஜாதகத்துல கடகத்துல என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்க. பிறப்பு ஜாதகத்துல அதுவோடு குரு தொடர்பு வரும் பட்சத்துல கண்டிப்பாக அது சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு 100% வந்து நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. 9 கோள்களும் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். குரு பெயர்ச்சி நன்மை மட்டுமே செய்யும்ன்றதுல வந்து எல்லளவும் சாத்தியமில்லை. தீமை மட்டுமே செய்யும்ன்றது எல்லளவும் சாத்தியமில்லை. நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். உங்களுடைய ஜாதகத்துல நன்மை செய்யும் விதத்தில் அவர் வந்து பலம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக நன்மையாகவும், தீமை செய்யும் விஷயத்தில் பலம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக தீமையும் செய்யும். சரி, நன்மை செய்யக்கூடிய பட்சத்துல பலம் பெற்றிருக்கே, அப்ப எனக்கு நன்மை செய்யுமா அப்படின்னா, உங்களுடைய தசாபுத்தி காலங்கள் இப்ப என்ன, தற்போது குரு கடகத்துல பயணம் பண்ணிட்டு இருக்காரு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து குரு வந்து உச்சம் பெற்று பயணம் பண்றாரு. இதுல ஏதாவது ஒரு பலனை நமக்கு கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு இப்ப ஏதோ ஒரு விஷயத்துல பார்க்காதவங்க பாக்குறாங்க. அவர் வந்தாருன்னா நமக்கு வாழ்க்கையில வந்து நல்லது நடந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிண்டு இருக்கக்கூடிய ஜாதகருக்கோ ஜாதகிக்கோ 12 ஆண்டுகள் கழிச்சு குருவானவர் உச்சம் பெற்று தன்னுடைய பாதையை கடகராசியில பயணம் பண்றாரு. இந்த நேரத்துல உங்களுக்கு சுபமான திசையோ புத்தியோ பயணம் பண்ணிச்சுன்னா அற்புதமான காலங்களாக உங்களுக்கு திகழும். அது வந்து கடகராசி மட்டும் கிடையாது, 12 ராசிகளுக்கும் அடங்கும் இது. ஏன்னா கடகராசியில இருந்து 1-5-9 வந்து தொடர்பு பெறுவார் குரு, 3-7-11 வந்து தொடர்பு பெறுவார் குரு. அப்படின்ற பட்சத்தில் 12 ராசியில நிறைய ராசிகள் அடங்கிடும். கடக ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசி, 4 ராசி இதில் வந்துடுதுங்களா. இப்போ ராசியில் மட்டும் சொல்லியிருக்கோம். கடகத்தில், விருச்சிகத்தில், மகரத்தில், மீனத்தில் வெவ்வேறு கிரகங்கள் பல பேருக்கு வந்து மாறி மாறி அமர்ந்திருக்கும். அந்த கிரகத்தினுடைய காரத்துவத்தின் மூலியமாக உங்களுக்கு நன்மை நடக்கும். ராசி சந்திரனை மட்டும் எடுத்து சொல்லக்கூடிய தன்மை போய் இன்னைக்கு வந்து செவ்வாய் உட்கார்ந்திருந்தா எப்படி இருக்கும், புதன் உட்கார்ந்திருந்தா எப்படி இருக்கும், குரு ஜாதகர் பயிற்சி ஆகிறார், குரு மேலே குரு போகும்போது எப்படி இருக்கும், அடுத்தது சுக்கிரன் அங்கே உட்கார்ந்திருந்தா எப்படி இருக்கும், அடுத்தது வந்து சனி அந்த இடத்துல அமர்ந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது, ராகு கேது இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நன்மையாக சேர்ந்த பலன்களை சொல்லிட்டு இருக்கேன். இப்ப சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாருன்னு வச்சுங்களா, கடகத்துல சூரியன், விருச்சிகத்துல சூரியன், மீனத்துல சூரியன். அதாவது ஆடி மாசம் பிறந்தவங்க, கார்த்திகை மாதம் பிறந்தவங்க, மார்கழி மாதம் தை மாதம் பிறந்தவங்க, மன்னிக்கவங்க தை மாசம் தான் வந்து மகரத்துல வரும் சூரியன். அதோட பங்குனி மாதம் பிறந்தவங்க சூரியன் வந்து இங்கெல்லாம் இருப்பார். இந்த மாதத்துல பிறந்தவங்க இந்த குருவானவர் கடகத்துல பயணம் பண்ணும்போது சூரியனுக்கு தொடர்பு வரும். மூத்த மகன்கள் மூலியமாக அனுகூலமும், அரசாங்கம் அரசியல் அனுகூலங்களும், பொலிட்டிக்கல் சார்ந்த அனுகூலங்களும், அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்களுக்கும், தந்தை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும், சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த குருவானவர் வந்து நன்மையை செய்வார். உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் நல்ல இன்னொரு கிரகத்தோடு தொடர்பு இருக்கும் பட்சத்துல நன்மையே நடக்கும்ன்றத வந்து எழுதி கொடுத்துடலாம். ஆடி மாசம் கடகத்துல பிறந்திருப்பாங்க, விருச்சிகம் கார்த்திகை மாசம் பிறந்திருப்பாங்க, தை மாசம் மகரத்துல பிறந்திருப்பாங்க. சூரியன் என்ற ஒரே ஒரு கிரகம். பங்குனி மாசம் மீனத்துல சூரியன் இருக்க பிறந்தவங்க. அந்த தொடர்பை வந்து இப்ப சூரியனுக்கு குருவானவர் வந்து கோச்சாரத்துல தொடர்பு வாங்குறார். அப்ப சூரியன் சம்பந்தப்பட்ட காரத்துவங்கள் அனைத்துமே வந்து ஈடேறும். அது உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் பலமாக இருக்கும் பட்சத்துல நன்மையாகவும், பலமற்று இருந்தால் அதன் மூலியமாக சூரியன் தகப்பன் வழி மூலியமாக, மகன்கள் மூலியமாக சில இடர்பாடுகள், பலம் இல்லாத பட்சத்துல எந்த மாதிரி சூரியனுக்கு சொன்னோம். சந்திரன் இருந்தால் தாய்க்கு, தன்னுடைய மூத்த சகோதரிகளுக்கு, திருமணமான தன்னுடைய உறவுல இருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களும் அம்மையார்களுக்கும் அந்த ஜாதகையினுடைய தன்மைகளை வந்து இதை நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்து சந்திரனோடு இந்த குரு தொடர்பு வரும் பட்சத்துல இந்தந்த செயல்கள்லாம் நடக்கும்ன்றத வந்து உறுதியா சொல்லிடலாம். இப்ப குழந்தைகள் படிச்சிட்டு இருக்காங்க. பொதுவா குரு கடகத்துல பயணம் பண்றாரு.
இந்த நேரத்தில் வந்து புதன் கடகத்திலே இருக்க சில பேர் பிறந்திருப்பாங்க. விருச்சிகத்தில் புதன் இருக்க பிறந்தவர்கள், மகரத்தில் புதன் இருக்க பிறந்தவர்கள், மீனத்தில் புதன் இருக்க பிறந்தவர்கள் இப்பொழுது நன்றாக படிக்கக்கூடிய சூழ்நிலைகள், நன்றாக வியாபாரம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள், நன்றாக வர்த்தகம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள், நன்றாக பார்ட்னர்ஷிப் அமையக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். அவர்களுடைய சுய ஜாதகத்தில் புதன் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் நடக்கும். இது வரைக்குமே எனக்கு நண்பரே அமையல அப்படின்றவங்களுக்கு நண்பர்கள் அமைவார்கள். இதெல்லாம் வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடகத்தில் பயணம் பண்ணும்போது இந்த மாதிரி புதன் அந்த ஜாதகத்தில், உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இது சம்பந்தமான விஷயங்கள், புதன் சம்பந்தமான விஷயங்கள், இதில் இன்னும் நல்லா தூக்கலாக அதிகமான பலாபலன்களை அடையணும்னா புதன் தசை, புதன் புத்தி, புதனுடைய தன்மையில் உங்களுக்கு தசா புத்தி போகும் பட்சத்தில் அது 100% உறுதியாக சொல்லிடலாம். இப்போ பிறப்பிலே வந்து கடகத்தில் குரு இருக்குங்க, பிறப்பிலே கடகத்தில் குரு உச்சம் பெற்று நான் ஜாதகராக பிறந்திருக்கேன், விருச்சிகத்தில் குரு இருக்க பிறந்திருக்கிறேன், மகரத்தில் குரு இருக்க பிறந்திருக்கிறேன் நீசம் பெற்று, அதெல்லாம் இங்கே உச்சம் பெற்று நீசம் பெற்று இந்த கணக்கெல்லாம் விட்டுருங்க. அந்த குருவானவர் குரு மேலே பயணம் பண்ணும்போது உங்களுக்கு 12 வயசா, 24 வயசா, 46 வயசா அப்படின்றத, 46 48 வயசில் பயணம் பண்ணுறீங்களா அப்படின்றது தான் இங்கே முக்கியம். அப்போ அந்த வயதுக்கு ஏற்றார் போல் 12 ஆண்டுக்கு ஒரு முறை குரு மேலே பயணம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான, அது வந்து ஒரு பரியாயம், 2 பரியாயம், 3 பரியாயம், 4 பரியாயம் சொல்லுவாங்க. குரு ஒரு பரியாயத்துக்கு வந்து 12 ஆண்டுகள் எடுத்துப்பார். அப்போ குரு மேலே குரு போகும் பொழுது நல்ல பலன்களை வாரி வழங்கணுன்றது வந்து ஜோதிடத்தினுடைய பொதுவான விதிகள். அந்த ஜாதகருக்கு எப்படி வழங்கும் அப்படின்றத பார்த்தோம்னா, அந்த பிறப்பு ஜாதகத்தில் குருவானவர் வந்து அடுத்த கிரகம் சுப கிரகத்தை தொடும் பட்சத்தில் 100% உங்களுக்கு நன்மையை நடக்கும். குருவானவர் வந்து கேதுவோட தொடர்பு பெற்றிருக்கிறாரு பிறப்பு ஜாதகத்தில். இப்போ குருவானவர் வந்து குரு மேலே பயணம் பண்ணுறாரு அப்படின்னா ஆன்மீகம் சார்ந்த துறைகளில், ஆன்மீக வளர்ச்சியிலையும், அரசு துறையிலையும், அரசாங்க துறையிலையும், கேது என்றால் அரசாங்கம், கேது என்றால் ஞானம், கேது என்றால் தத்துவம், கேது என்றால் ஆன்மீகம், அவரவர்களுடைய மதத்தில் மேலோங்கி காணக்கூடிய தன்மைகளை வந்து காணப்படும். இது எல்லாமே சுபமாக இருக்கும் பட்சத்தில் சுபமான செய்திகளை உங்களுக்கு, இது வரைக்குமே நான் வந்து எல்லாரும் இறைவனை நினைச்சது கிடையாது அப்படின்வாங்க. குரு மேலே குரு போகும்போது குரு கேதுவோட தொடர்பு இருக்கும் பட்சத்தில் சாமியை வந்து எவ்வளவு ஆழமான சிந்தனையை கொண்டு வணங்குவார்கள்ன்றத அவர்களுடைய இது தான் தெரியும். அவனர்களாலே அவன்தால் வணங்குவதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி செயல்கள் எல்லாம் வந்து இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும். அதுபோல இந்த குருவானவர் குரு மேலே பயணம் பண்ணும்போது இந்த அமைப்பெல்லாம் கொடுக்கும். பொதுவாக ஆணுக்கு சுக்கிரன், பெண்ணுக்கு செவ்வாய். ஆணாக இருந்தால் சுக்கிரன் மீது, சுக்கிரன் கடகத்தில், விருச்சிகத்தில், மகரத்தில், மீனத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து சுக்கிரன் குரு மேலே பயணம் பண்ணும்போது அதற்கு ஏற்றார்போல் உங்களுடைய ஜாதகத்தில் குரு தசையோ சுக்கிர புத்தியோ குரு புத்தியோ இந்த மாதிரி பயணம் பண்ணிச்சுன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான அமைப்பெல்லாம் எடுத்து தூசு தட்டி ஜாதகத்தை எடுத்துகிட்டு கிளம்புவாங்க உங்களுடைய பெற்றோர்கள். அப்போ அந்த நேரத்தில் வரன் பார்த்தார்கள்னா இதெல்லாம் வந்து அமையும். இது சுக்கிரன் மட்டும் கிடையாது, உங்களுடைய லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி கடகத்தில் இருந்தால் கூட அதன் மீது வந்து குரு பயணம் பண்ணாருன்னா கூட அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இல்லை இப்போ என்ன தசா புத்தி, உங்களுக்கு ஏதோ ஒரு தசை போகும், சூரியன்லேருந்து ராகு கேது வரைக்கும் இருக்கும், சூரியன் செவ்வாய் சந்திரன் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது வரைக்கும் தசைகள் ஓடும்ல, அந்த தசாநாதன் கடகத்தில் இருந்தாருன்னா அது மேலே வந்து குரு போனார்னா கூட உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான அமைப்பை கொடுக்கும். ஏன்னா சுப காரியங்களை சுப நிகழ்ச்சிகளை சுட்டி காட்டுபவர் அவர் தான் வந்து குரு. அதனால்தான் வருடக்கோள் என்று சொல்லக்கூடிய வருடத்தில் புதுமையாக ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அது குருவை பார்ப்பார்கள். மாதத்தில் சுப நிகழ்ச்சி நடக்குதுன்னா அவர் வந்து சூரியனை பார்ப்பார்கள். தினங்களில் அன்றைய தினத்தில் சுப நிகழ்ச்சி நடக்குதுன்னா உங்களுடைய தினக்கோள் என்று சொல்லக்கூடிய சந்திரனை பார்ப்பார்கள். அப்போ நம்ம இப்போ குரு பெயர்ச்சி 2026 கடகத்தில் உச்சம் பெற்று 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சம் பெறுவார். அதுலேயும் பாருங்க, கடகத்தில் வந்து 9 பாதங்கள் உள்ளது. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இறங்கி இருக்கிறார். நள்ளிரவு 1 மணிக்கு
இடத்துக்கு ஏற்றார் போல் அந்த பஞ்சாங்கத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இந்த குருவானவர் புனர்பூச 4ஆம் பாதத்தில் அந்த ஒரு பாதத்தில் கடக்கிற வரைக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும், அனைத்து நல்லது செஞ்சாலும் செய்யலனாலும் சூரியன் எப்படி அனைத்து பொருள்கள் மீதும் படுகின்றதோ அந்த மாதிரி அந்த புனர்பூச 4ஆம் பாதத்துக்கு ஒரு தனி சக்தி. அதன் மீது எந்த கிரகம் 9 கிரகமும் பயணப்பட்டால் கூட சேர்த்தான் நன்மையே நடக்கும்ன்றது நிதர்சனமான உண்மை. இது ஜோதிடத்தினுடைய தாற்பயம். எப்படி தவம் இருந்தால் இறைவன் வரம் கொடுத்தே ஆகணும் அப்படின்றது உண்மையோ, அந்த மாதிரி புனர்பூச 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் பயணப்பட்டதுன்னா அது சூரியனிலிருந்து சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது வரைக்கும் அந்த பாதம் 108 பாதத்தில் அந்த புனர்பூச 4ஆம் பாதத்துக்கு ஒரு தனி சிறப்பு. அந்த தனி சிறப்புல இப்போ இன்றைக்கு திருக்கணிதப்படி 2ஆம் தேதி இறங்கியிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் உலகத்தில் வாழும் அனைத்து கோடி ஜீவராசிகளுக்கும் நன்மையே நடக்கும் அப்படின்றத நம்ம பொதுவான பலன்களாக நம்ம இதை சொல்லியிருக்கோம். 75 கோடி பேர் கடகராசியில் இருப்பாங்க, 75 கோடி பேர் விருச்சக ராசியில் இருப்பாங்க, 75 கோடி பேர் மகர ராசியில் இருப்பாங்க, 75 கோடி பேர் மீனத்தில் இருப்பாங்க. ஆனால் பொதுவாக குரு கடகத்தில் இருக்காரு அப்படின்றதுக்காக நீங்கள் ஏமாற வேண்டாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்துக்கு ஏற்றாற்போல் குருவினுடைய பயணங்கள் தொடும் பட்சத்தில் உங்களுடைய தசாபத்தி காலங்கள் எப்படி பயணம் பண்ணுதோ அதன்படி நிராசைப்படியும் உங்களுடைய ஜாதகங்கள் மற்ற கிரகங்களுடைய தொடர்பு படியும் உங்களுடைய முழு பலனை உறுதியாக நம்ம எடுத்து சொல்ல முடியும். குருவினுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத வருடத்திற்கு ஒரு முறை ஜாதகங்கள் பார்த்து வழிபாதையை தெரிந்து வாழ்க்கை பயணங்களை நகர்த்தி கொள்ளுங்கள். சும்மா ஜாதகம் பார்க்கத்தால வருடத்துக்கு ஒரு முறை ஜாதகத்தை பார்த்துங்க. ஏன்னா நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், ஜாதகத்தை சும்மா பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி உங்களுடைய ஜாதகத்தில் இந்த வருடக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இந்த மாதிரி 4 கிரகங்களும் பெயர்ச்சி ஆகும்போது ஒரு முறை நீங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கும் ஒரு விஷயத்தில் தன்னம்பிக்கை ஏற்படும். இந்த காலகட்டங்களில் நம்ம ஜாதகப்படி, நம்மளுடைய தசாபத்திப்படி, நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜென்ம சௌபாக்கியானம் குலவர்த்தினின்ற ஒரு முறைப்படி நம்ம எழுதி வச்சுக்கிற கட்டத்தின்படி நம்மளுடைய பயிற்சிகள் இப்போ எப்படி நகர்ந்துட்டுருக்கு அப்படின்றத தெரிஞ்சு அதன்படி உங்களுடைய சொத்துக்கள், வீடுகள், மனைகள், சுப நிகழ்ச்சிகள், உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பயணங்களை நீங்கள் தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை வாழும் பட்சத்தில் சுபிட்சமாக வாழ குரு பகவானுடைய ஆசையை உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. இந்த பிரபஞ்சத்திற்கு நான் ஆற்றும் காரியம் அனைவருக்கும் ஆற்றும் காரியமாக நினைத்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத மீண்டும் ஒரு ஜாதக நினைவோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.